கிறிஸ்துவுக்குள் அருமையான உங்கள் அனைவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள். நான் ஜபா ஜேக்கப், ஆந்திரா, சத்தீஸ்கர், தெலுங்கானா ஒரிசாவில் மிஷினரியாக இருக்கிறேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உபவாசத்தோடு அதிக பாரத்தோடு இந்த ஊழியம் நடப்பதால் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். என்னாகு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18 வாசிக்கும் போது அதில் இவ்வண்ணமாய் சொல்லப்பட்டிருக்குது, என் ஆண்டுடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. ஆமென். தேவனுடைய வல்லமை சாதாரணமான வல்லமை அல்ல, மேன்மையானதாக, உயர்வாக, மகிமை உள்ளதாக காணப்படுகிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் ஜீவிதத்தில், என் குடும்பத்தில், என்னுடைய நிலைமையில், என்னுடைய கம்பெனியில், என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய திருமணத்தில், என்னுடைய வீடு கட்டுற வேலையில், என்னுடைய வேலையில், என்னுடைய இன்டர்வியூவில், என்னுடைய எக்ஸாமில், எல்லாவற்றிலும் ஒரு வல்லமை மேன்மையாய் விளங்கும்படி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க. அவருடைய வல்லமை அதிகமாக இருக்கும். நீங்கள் அவருடைய வல்லமையை ருசித்து பாருங்கள். மரணத்தை எழுப்பின வல்லமை, மழையை நிறுத்தின வல்லமை, மழையை பெய்ய வச்ச வல்லமை, முடந்தர்களை நடக்க வச்ச வல்லமை, குருடர்களை பார்க்க வச்ச வல்லமை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பலகீனமாக இருக்கிறவங்களுடைய ஜீவியத்தில் பலம் தந்து உயர்த்தும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமது வல்லமையை விளங்க பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்தந்த இடத்துல எல்லாம் உமது வல்லமை விளங்கப்பட வேணுமோ ஜெபிக்கிறார்களோ அந்தந்த இடத்துல உமது வல்லமை விளங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தடைகளை மாற்றி போடும், அபிஷேகத்தை ஊற்றும், அபிஷேகத்தால் நிரப்பும், போராட்டத்தை மாற்றும். உமது வல்லமையினால குடும்பத்தை கட்டி ஆண்டவரை காத்துக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். கிருபையாய் நடத்தும், ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் அநேகருக்கு தெரியப்படுத்துங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.